நிசி, த லார்ட் இஸ் அவர் பேனர். ஹல்லேலூயா. யெகோவா நிசி என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் நம்ம எல்லாரும் வசனத்தை எடுக்கலாம். Can somebody read Bible in Tamil? Exodus chapter 17 verses 8 onwards. This I preached on Sunday. Last Sunday நான் preach பண்ணேன். God gave us 14 points கொடுத்ததில் 5 points preach பண்ணேன். I will continue with the next 6 points. Continue. தமிழ்ல வாசிங்க. அமலேக்கியர் வந்து ரெவித்திமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். ஆமென். அதில் நம்ம கடைசி வசனத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறபடியால் யுத்தம் கர்த்தரோடு நித்தியம் நித்தியம், ஃப்ரம் ஜெனரேஷன்ஸ் டு ஜெனரேஷன்ஸ். ஆமென். அப்போ இன்றைக்கு நம்ம அமலேக்கியர் என்று பார்க்கிறது, இட் இஸ் நாட் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இட் இஸ் த சேட்டானிக் மூவ் அகெயின்ஸ்ட் த men of God and women of God. Amen. ஆகையால் தான் இந்த பகுதி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பகுதி. இதில் பார்க்குற வேளையில் யெகோவா நிசி என்று சொல்லுகிற வேளையில் கர்த்தரே என் ஜெயமானவர், கர்த்தரே நான் உயர்த்துகிறேன். அந்த இடத்துல பார்க்கணும் எதற்காக அதை சொல்லுகிறாங்கன்னு சொன்னால், எந்த நேரத்தில் மோசேயுடைய கைகள் உயர்ந்ததோ அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஜெயம் வந்தது. எப்போ தாழ்ந்ததோ அப்போ தோல்வி. ஆமென். அப்போ நம்ம என்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம், whenever we lift the name of God, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனையை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே இதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஹல்லேலூயா. அப்படி நம்ம சொல்லுகிற வேளையில் நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வெற்றியை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீதிமொழியில் 21:31 பார்க்கிற வேளையில் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுகிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருங்க, சொல்லுங்க, உங்களுடைய ஜெயம் கர்த்தர் மூலமாக வருகிறது. The Lord will make you victory. Hallelujah. But victory comes and belongs to the Lord. Victory தமிழில் வந்து ஜெயமோ கர்த்தரால் வரும்னு போட்டிருக்கு. ஆனால் இங்கிலீஷில் வந்து இட் சேஸ் விக்ட்ரி பிலாங்ஸ் டு த லார்ட் அப்படின்னு சொன்னால் ஜெயம் கர்த்தருடையது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஜெயம் கர்த்தருடையது என்று சொன்னால் நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கலாம், பெரிய பிரச்சனைகளாக இருக்கலாம், நிந்தனைகள், அவமானங்கள் எதுவாக நம்மளை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் ஜெயம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அதற்கு நம்ம விட்டு கொடுக்கிற வேளையில் அதில் அவர் ஜெயத்தை கொண்டு வருவதற்கு நிச்சயமாக முடியும். அப்போ the battle belongs to the Lord என்று சொல்லுகிற வேளையில் ரோமர் 8வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கிறோம், if you live by and according to the flesh. எதற்காக இதை கொண்டு வருகிறோம்னு சொன்னால், அமலேக்கியருடைய வாழ்க்கை அப்படி என்று பார்க்கிற அமலேக்கியர் என்று சொல்லுகிற வேளையில் அவர்கள் ஈசாவின் பரம்பரையில் வருகிறவர்கள். they are the descendants of Esau. ஆமென். ஈசாவுடைய டிசெண்டன்ஸில் வருகிறவர்கள். அப்போ அதுக்கும் பிற்பாடாக நம்ம பார்க்கிறோம், இந்த அமலேக்கியருடைய
ஒரு இடத்துலையும் அமலேக்கியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பிரச்சனை தான் நடந்து கொண்டு இருக்கிறது. There has always been a problem between Amalekites and the Israelites. அப்போ 17வது அதிகாரத்தில் பார்க்குறோம், அமலேக்கைட்ஸ் எப்போ வருகிறார்கள், when did they come to fight என்று சொல்லி பார்க்கும்போது 17வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது, they fought with Israel in a place called Rephidim. 8வது வசனம் வாசிங்க. அமலேக்கியர் ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். ரெவிதீமிலே இஸ்ரவேலர்களோட யுத்தம் பண்ணினார்கள். அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அந்த நேம் ரெவிதீம் என்பது இட் இஸ் a place of rest. ஆமென். நம்ம எப்போல்லாம் நம்ம அமைதியாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி இருக்கிறோமோ அந்த நேரத்தில் தான் அமலேக்கியர் மாதிரி யாராவது நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரெஸ்ட் எடுக்காதீங்க, ஃபிசிக்கல் வாழ்க்கையில் ரெஸ்ட் எடுங்க, ஆனால் நாட் ஆன் கிறிஸ்டியன் லைஃப். 5 நாள் ஜெபம் பண்ணிட்டோம், ஒரு நாள் ஜெபம் பண்ணாமல் இருப்போமே, அந்த ஒரு நாள் தான் உங்களுக்கு ரெஸ்ட்டு. அந்த ரெஸ்ட்டில் உங்கள் வாழ்க்கையே ரெஸ்ட் ஆகிரும். அல்லேலூயா. ரஸ்ட்னா எல்லாருக்கும் தெரியும் எனக்கு, ரஸ்க் இல்லை ரஸ்ட், திருப்பிடிச்சிடும். அடுத்த நாள் நம்ம நினைக்காத விண்ணமாக பிரச்சனைகள் நமக்கு முன் அதை நிற்கும். ஸோ இந்த இடத்துல பார்க்கணும், அந்த ரெபிடிம் என்கிற இடத்துல அவர்கள் கொஞ்சம் நிதானமாக ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லுகிற வேளையில் அமலேக்கியர்கள் அங்கே வருகிறத பார்க்குறோம். அடுத்தபடியாக அமலேக்கியருக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னு சொன்னால், மாம்சத்தினாலே ஆகிறவர்கள், மாம்சத்தினாலே செய்யப்படுகிறவர்கள், மாம்சத்தின் சிந்தனையினாலே நடக்கிறவர்கள். அப்போ அவர்கள் அந்த விதமாக தான் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதான் ரோமர்ல எழுதப்பட்டிருக்கிற 8வது அதிகாரம் 13வது வசனத்தில், இஃப் யூ ஆர் லிவிங் அக்கார்டிங் டு த ஃப்ளெஷ் யூ வில் ஆர் மஸ்ட் டை. தமிழ்ல வாசிக்கலாம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள். என்ன நீங்க நினைக்கிறீங்களோ மாம்சத்துல அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த சரீரத்தின் செய்கை என்று put to death our fleshly thoughts என்பது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆமென். So we are called to take responsibility. அந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தர் யுத்தங்கள் ஆயத்தப்பட்டு குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. யோசுவா அந்த இடத்துல போய் சொல்லுகிறார், எல்லாட்டையும் சரி ரெடியாகுங்க, நம்ம யுத்தத்துக்காக போவோம், கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார் எல்லாம் சொல்லுகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்க்கிறோம், they are getting ready. அப்போ இந்த யுத்தத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், if we have to win over this battle, we have to overcome the flesh. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான காரியங்கள் வர சாத்தியம் இருக்கிறது. The secret of victory is to learn to depend on Lord and kill the sin that attacks us. நமக்கு எவ்விதமாக நமக்கு ஜெயம் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்க்கிற வேளையில் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்கும் போது தான் நமக்கு இதில் ஜெயத்தை கொண்டு வர முடியும். ஸோ there is always a battle between the divine nature. ஆண்டவர் எவ்விதமாக நம்மளை படைத்தாரோ அதற்கும் நாம் செய்து கொண்டிருக்கிற சிந்தனைகளுக்கும் நாம் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஆன்மீக காரியங்களுக்கு எவ்விதமாக நாம் செயல்பட வேண்டுமோ, மற்ற ரீதியான வாழ்க்கையில் எவ்விதமாக செயல்பட வேண்டுமோ அதுக்குள்ளாக ஒரு பேட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது. there is always a battle. எப்போதும் ஒரு சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் அந்த வசனத்தில் பார்க்கிறோம். 16வது வசனத்தில் he says, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தது. அமலேக்கியனுடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கிறபடியால். ஆமென். So the Amalekites are not against us. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கிறார்கள். Amen. And then அடுத்த வசனம் பாருங்க. தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்று சொல்லுகிறார். So God has already sown in. God has already said that he will fight the battles. Hallelujah. அப்ப இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய எல்லா விதமான காரியத்திலையும் நம்ம
என்ன செய்ய வேண்டும், என்ன நினைக்க வேண்டும், என்ன சிந்திக்க வேண்டும் சொன்னா, கர்த்தர் இந்த அமலேக்கின் எவ்விதமாக ஜெயித்தார், அதுபோல எனக்குள்ளாக இருக்கிற இந்த மாம்ச ரீதியான சிந்தனைகள். there is always two forces that is acting on us. நமக்குள்ளாக எப்பொழுதுமே ரெண்டு விதமான ரீதியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, நம்ம வாசிக்கும் போது ரெண்டு பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கும் போது அதுல சில காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. let us read 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவராக பொருட்டு, மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அடுத்தபடியாக 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனும் உள்ளதுமான வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. ஹல்லேலூயா. சோ நம்ம மறுபடியும் ஆல்ரெடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். we are already born again because of the word of God that is residing in us. Hallelujah. அப்போ இந்த சிந்தனையோடு நாம் ஜீவிக்க வேண்டும். we are created for a divine purpose. நம்ம ஆண்டவர் அதற்காக தேர்ந்தெடுத்து தெளிவாக வைத்திருக்கிறார். அதுதான் அந்த இடத்துல நடக்கிறது. இஸ்ரவேலர்களை அவர் தேர்ந்தெடுத்து எகிப்திலிருந்து கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் பிளந்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதற்கு பிற்பாடாக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அந்த இடத்துல மாறாவின் நீரை மதுரமாக்குகிறார். இதற்கு பிற்பாடாக தண்ணி இல்லை என்று மறுபடியும் சொல்லுகிற வேளையில அந்த பாறையை உடைத்து ஆண்டவர் அந்த இடத்துல தண்ணியை கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, பாறையை உடைத்து தண்ணி. பாறையில எங்க பாஸ்டர் தண்ணி இருக்கு? there is no water inside. யாராவது பாறைக்குள்ளாடி தண்ணி இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? பாறையை உடைச்சா கல்லு தான் வரும், கல்லை உடைச்சா மண்ணு தான் வரும், தண்ணி வராது. பட் God, that is why we say our God is a God of all possibilities. Amen. எந்த இடத்துல நம்ம நினைக்கிறோமோ, ஆண்டவரே, யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கிணறுனா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், கேணி தோண்டுகிற வேளையில சிலர் சொல்லுவாங்க, பாறை வந்துடுச்சு, இனி தண்ணி வராது. 150 அடி 150 அடி கீழே போயிடுச்சு. 150 200 இப்போல்லாம் 150 அடிலாம் நத்திங்கன்றாங்க. ஸோ 150 அடி கீழே போயிடுச்சு பாறை, அதுக்கு கீழே ஒன்றும் இல்லை, தண்ணி வராது, முடிஞ்சிச்சு, லெட் அஸ் க்ளோஸ் எவ்ரிதிங், இன்னொரு இடத்துல தோண்டலாம், இன்னொரு இடத்துல துறையை தோண்டலாம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிற வேளையில் இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல பாறையை உடைச்சிங்கன்னா அதில் இன்னொரு தண்ணி இருக்குது. தட் இஸ் கால்ட் த அண்டர் கிரவுண்ட் வாட்டர். ஆமென். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அதே மாதிரி தான். ஆழத்தில் நம்ம போய்கொண்டு இருக்கோம், சில பிரச்சனைகளுக்கு ஆழ்ந்து போய்கொண்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் திஸ் இஸ் த ராக் பாட்டம். அதுக்கு இங்கிலீஷில் பேர் ராக் பாட்டம். அப்படின்னா ஐ ஹவ் ஹிட் த ராக் பாட்டம்னா அதுக்கு கீழே போகிறதுக்கு எங்கேயும் இல்லை இடம். ஆனால் கொஞ்சம் கூட அதில் இருந்து ஆண்டவரோடு கூட இருந்து தரிசனத்தோட சிந்தனையோட இருந்து இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துலையும் ஆண்டவரால் தண்ணீரை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. ஸோ தளர்ந்து விடாதீங்க, உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து ஓடாதீங்க. அதில் கர்த்தர் ஜெயம் கொண்டு வருவார்னு சொல்லி அதில் நின்று அதில் பேட்டில் பண்ணுகிற வேளையில் கர்த்தர் உங்களையும் ஒரு சாட்சியாக எடுத்து நிறுத்துவதற்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உச்சாமா ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்கிற வேளையில் எந்த விதமாக காரியங்கள் நம்முடைய சத்துருவானவன் நம்மோடு கூட வருகிறான்னு சொன்னால் we have to engage in spiritual battle. எபேசியர் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அதை கொஞ்சம் வாசிக்கலாம். எபேசியர் 6வது அதிகாரத்தில் 6வது அதிகாரம் 12, 13, 10லேருந்து வாசிக்கலாம். கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு. அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணும்,
ஏதோ ஒரு இடத்துல நமக்கு மைண்டில் கொஞ்சம் ராங்காக ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா ஏதோ ஒரு தந்திரம் இருக்குதுன்னு அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ தட் இஸ் வேர் வி ஹாவ் டு ஹாவ் த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட். நமக்குள்ளாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு எது சரி எது தவறு என்று சொல்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. நமக்கு சர்ச்சில் முன்னாடி ஒரு பிலீவர் இருந்தார், சிலருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, எத்தனை பேருக்கு ஸ்பேம் கால் வருதுன்னு தெரில. அவருக்கு MOMலேருந்து கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்துச்சு. அவரும் உடனே எடுத்து நீங்கள் இவ்வளோ இப்போது இமீடியட்டாக இவ்வளோ காசு கட்டலைன்னா உங்கள் பாஸை இமீடியட்டாக கேன்சல் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலி ஹி எண்டட் அப் பேயிங் அரௌண்ட் $4,000. டிசர்ன்மெண்ட். அப்போ இன்றைக்கு அப்படியாக தான் இப்போ அவர் இந்த ஊரில் இல்லை, வேற ஒரு ஊரில் இருக்கிறார். எனக்கும் கால் பண்ணவர். ஐ ஆல்சோ கேவ் சம் அமௌண்ட். ஹி கேவ் இட் பேக். அவர் எதுக்கு கேட்குறான்னு தெரியும். அண்ணே கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக எனக்கு வேணும், அர்ஜெண்ட்டாக இந்த இதில் போடுங்க இப்போ இம்மிடியேட்டாக. ஸோ வாட் ஹேப்பன், கடைசியாக எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் சொன்னார், எனக்கு பயந்துட்டேன், ஐ டிடன்ட் நோ வாட் டு டூ. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் அப்படி தான் சத்ருவானவன் கொண்டு வருகிற தந்திரங்கள். ஹீ லாஸ்ட் a lot of money. சில நேரத்தில் நம்முடைய காசு, the money that we have saved, சில விஷயத்தினால கையை விட்டு போகக்கூடும். இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் சிக்னஸாக இருக்கலாம், இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் சம் ராங் டிசிஷனாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே அந்த விதமான சத்துருவின் தந்திரங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அந்த தந்திரங்களை அறிந்து கொள்ள வேளையில் we know that yes, this is not where I need to sow my seed. இதில் நாம் போடக்கூடாது, இது சத்ருவானவன் கொண்டு வருகிற சோதனை. ஆமென். ஹல்லேலூயா. I'm just giving an example. இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்ருவானவன் நிறைய தந்திரங்களை கொண்டு வந்து, this is one of the tactics that he uses. இதே போல் நிறைய டாக்டிக்ஸ் இருக்கும். அப்போது அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி, எதிர்த்து நிற்க நம்ம என்ன செய்யணும், திராணி உள்ளவர்களாக வேண்டும். we have to become capable of standing against. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அமலேக்கியர் வருகிறான்னு சொன்னால், ஸோ த வேர்ட் அமலக் என்கிற வழியில் இட் இஸ் ஃப்ரம் த ஃப்ளஷ். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக 2 பேதுருவில் பார்த்த வண்ணமாக we are already born again in Christ. அப்போ நமக்கும் அமலக்குக்கும் எப்போதும் நித்தியத்துக்கு என்று ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர் மட்டும் இல்லை, நமக்காக யுத்தம் செய்கிறவராகவும் இருக்கிறார் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போது அதை வைத்து நாம் நடக்கிற வேளையில் இந்த தந்திரங்களை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். வாசிங்க, தந்திரங்களை தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் நம்முடைய வர்க்கத்தினால அல்ல, நம்முடைய சிந்தனையினால அல்ல, நம்முடைய சிந்தனையினால இட் இஸ் த ஃப்ளஷ். ஃப்ளஷ்ன்னு ரொம்ப ஏதோ ஒன்று யோசிச்சிடாதீங்க. ஃப்ளஷ் இஸ் நம்முடைய மாம்ச ரீதியான த வேர்ல்ட்லி தாட்ஸ் இன்சைட் அஸ். அப்போ இன்றைக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தினாலே அதை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எல்லாரும் சொல்லலாம், இதை மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகளின் ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் வரலாம்னு சொல்லல வசனம், போராட்டம் உண்டு. அப்போ யார் போராட்டங்களை கொண்டு வருகிறான்னு சொன்னால், இந்த விஷயங்கள் எல்லாம், the principalities, the powers of darkness. அப்போ நான் விசுவாசிக்கிறேன் 19ஆம் தேதி இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய கிரியை செய்திருக்கார், ஒரு ஜெயத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. So that is why we have to be rejoicing in it. ஆண்டவரால் அது செய்ய முடியும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிதான ஜெயங்களை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. எத்தனையோ நாட்களாக அநேகர் ரீச் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அநேகர் எவ்வளவோ எஃபோர்ட் போட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஒரு ஃபியூ பீப்புள் பங்களாவிலேருந்து வர முடியுமான்னு சொல்லி. பட் காட் ஹஸ் பீன் சென்டிங் அஸ். கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவர். அதுக்கு பிற்பாடு அடுத்த ஸ்டெப்பாக நம்ம என்ன செய்யணும் என்பதை அப்போ இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, we need to understand what we need to do. இந்த சத்ருவானவன் எவ்விதமாக நம்மோடு கூட போராடுவான் என்பது பார்க்கிறோம்.
சவுலுக்கு முடிவு ஒரு அமலேக்கின் மூலமாக வருகிறது. எங்க தொடங்குனதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அமலேக்கியர்ல ஒரு இடத்துல he has released them somewhere. ஸோ சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் சின்ன சின்ன காரியம் தானே அப்படின்னு சொல்லி சில கீழ்ப்படியாமையினால என்ன ஆகிறதுன்னு சொன்னால் that becomes our own, நம்முடைய பிரச்சனைகளாக மாறி விடுகிறது. சின்ன பிரச்சனைன்னு நினைப்போம். இட் இஸ் லைக் திஸ் ஒரு எத்தனை பேருக்கு ரேட் எலியெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, பார்க்கலன்னா 10 மணிக்கு வாங்க. லிட்டில் இந்தியாவில் சுற்றி ஓடிட்டு இருக்கு நிறைய, சின்னது பெருசு பெரிய பெரிய சைஸ்லாம். ஸோ அதை பார்த்து எக்ஸாம்பிளும் அதுதான் வருது, என்ன செய்ய. ஸோ இது லிட்டில் இந்தியா கதை இல்லை, இது நேஷ்னல் ஜியாகிரபி கதை. ஸோ பீப்புள் கோ ஃபார் ரேட் ஹண்டிங். எங்கேன்னு பார்த்துருக்கீங்கன்னு தெரில, பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரிப்பட்ட நாட்டில் வந்து ரேட்டு சாப்பிட்றாங்க. தட்ஸ் தேர் ஓன். ஊன்லாம் சொல்லாதீங்க. சிங்கப்பூர் ஹேஸ் ரிலீஸ்ட் 30 types of insects that we can eat. Hallelujah. ஸோ ஃபிஷ் எல்லாம் நல்ல எக்ஸ்டிங்ட் ஆயிரும், ப்ராய்லரும் எக்ஸ்டிங்ட் ஆயிரும். சிக்கன், நோ மோர் சிக்கன், நோ மோர் மட்டன், நோ மோர் நத்திங். தென் ஈட் வாட்? ஈட் ஒன்லி ரிக்கெட்ஸ். ரிக்கெட்டா கிரிக்கெட்டா ஏதோ ஒன்று. ஸோ கெட் ரெடி. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் தே லுக் ஃபார், ஓகே இந்த சைஸில் எனக்கு எலி கிடைக்கணும்னா அந்த சைஸில் உள்ள ஹோலை தான் பார்க்கணும். Amen. Let me relate to why I am saying this. அப்போது பெரிய எலின்னா பெரிய ஹோலில் இருந்து தான் பெரிய எலி வரும். அப்போ நம்முடைய பாவத்தில் நம்ம ஒரு ஹோல் போட்டு வச்சோன்னா உள்ளே போய் எலி உட்காந்துக்கிறோம். அது எப்போ வரோன்னா நம்ம நினைக்கும் போது வராது. ஸோ that's how it is. Amalekites என்று பார்க்கிற வேளையில் when did they attack Israelites? In the very unexpected time. சத்ருவானவன் அவ்விதமாக தான் நமக்கும் வந்து நிற்பான். The question, இதை வாசிக்கிற வேளையில் I was thinking, why should an Amalekite stand there to kill Saul? தப்பு வைத்திருக்கலாமே, என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாமே. But that is how it is. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இதுதானே, இப்படி தானே, இட்ஸ் ஓகே. இல்லை, இட் இஸ் நாட் ஓகே. Let us not make a hole in our life. நமக்கு வாழ்க்கையில் ஒரு ஓட்டையை போட்டு சத்துருவே நீ உள்ளவான்னு சொல்லி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வெளியே போகணும், அது போகாது. பிகாஸ் த ப்ராப்ளம் ஹேஸ் பின் இன்ஹெரிட்டட் பை அஸ். அதனால தான் முதல்ல ரோமரில் வாஸ்த வேளையில் நம்ம சொன்னோம், நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த சரீர ரீதியில் வருகிற சிந்தனைகளை we have to block, we have to arrest it and we have to overcome it. அப்போ சத்ருவை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்கிறது வேளையில் ரோமருக்கு, let us go back to ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். முதல்ல அதுக்கு முன்பதாக ரோமர் 8:3-4 வாசிக்கலாம். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். He has finished. அதனால தான் நம்ம இன்றைக்கு இருக்கிறோம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம சொல்லுகிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆரோன் என்பவர் he represented the high priest. அவர் வந்து ஒரு priesthood, அவர் தான் சாக்ரிஃபைஸ் எல்லாம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் Jesus became the high priest. Jesus became everything. அவர் மாம்ச ரீதியிலே வந்து he became victorious over the flesh. அப்ப நமக்கும் அந்த ஜெயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். 26வது வசனம் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா.
கண்டினியூ. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னெனில் அறியாமல் இருக்கிறபடியால் அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 37 39 வரைக்கும் வாசிக்கலாம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. நம்மேல் அன்பு கூறுகிற கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோம். கண்டினியூ. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் எதுவாக இருந்தாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காலமானாலும் வருங்காலமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த ரெண்டு வசனத்தையும் சேர்த்து பார்க்கணும். தேவனுடைய அன்பிலிருந்து நம்மளை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ தேவனுடைய அன்பினாலே நாம் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த ரெண்டு வசனத்தை சேர்த்து வைக்கிற வேளையில தேவனுடைய அன்புலேருந்து உங்களை என்னை யாரும் பிரிக்க முடியாது. ஆமென். அப்போ சத்ரு என்ன செய்கிறான்? he brings lies into our life. பொய்களை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். முதல்ல இருந்து அதான் செஞ்சுட்டு இருக்கான். அதனால தான் அமலக்கைட்ஸையும் இந்த நாட்களில் நம்ம we have to be careful who are our Amalekites. நமக்குள்ளாக யார் இருக்கிறா? அதுக்காக சுற்றி எல்லாரையும் பார்க்கும்போது இவருக்கு மேலே அமலக்கைட்டுன்னு எழுதியிருக்கிறான்னு முத்திரை போடப்பட்டவர்களான்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் சிலர் ஒரு நாளும் ஒருத்தர் கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க, பழகுவாங்க. we have to keep our hearts open. ஆண்டவரே, இவர் பேசுகிறதுக்குள்ளாக எதாகிலும் சத்துருவின் வஞ்சகம் இருக்கும்னு சொன்னால் வெளிப்படுத்துங்க. some people are very sweet talkers. பார்க்கும்போது ஐயோ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படி இருப்பீங்க. அவங்க அங்கே நம்மளை விட்டு போகும்போது ஒரு மிரரை வச்சு அவங்க பேச பார்க்கணும். பார்த்தா தெரியும் அவங்களுடைய சுய ரூபம். ஸோ we cannot take people for the face value. We have to be with them, understand them. இது எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை நிச்சயித்திருக்க வேண்டும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நிச்சயித்திருக்க வேண்டும். அப்போ துரைத்தனங்கள், இந்த விதமான காரியங்கள் நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் அன்பு செலுத்தினது நிமித்தமாக மாம்ச ரீதியாக இந்த உலகத்திலே வந்து நமக்காக ஜெயம் எடுத்திருக்கிறார் என்பதை நமக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனாக நம்பிக்கையோடு நம்ம வாழும்போது நமக்கு பயம் என்பது இருக்காது. ஆமென். அதில் ஒரு சொட்டாகிலும் நமக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நமக்கு பயம். ஐயோ, என் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு, இதாயிடுச்சு. தென் we will come to a point of rock bottom. ராக் பாட்டத்துலேயும் ஆண்டவர் உங்களோட என்ன சொன்னால், உயர்வானாலும் எந்த உயரத்தில் ஃப்ளைட்டில் போனாலும், ஃப்ளைட்டில் போகும்போது எத்தனை பேருக்கு பயம்? யாருக்குமே பயம் இல்லையா? டர்புலன்ஸ் வந்துச்சுன்னா ஐயோ, அப்போ தான் ஜபிக்காத ஜபம்லாம் ஜபிச்சிருப்பீங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் என்னை வைத்து ஊழியம் செய்யணும்னா அவர் என்ன உயிரோடு வைப்பார். ஹல்லேலூயா. முன்னாடி அப்படி இல்லை. ஆண்டவரே, இதெல்லாம் செய்தது தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. லெட் அஸ் பிகம் ஃபெய்த்ஃபுல் அண்ட் ட்ரஸ்ட்ஃபுல். உயர்வானாலும் எந்த 40,000 போனாலும், ராக் பாட்டம் துறவி தோண்டி என்ன நடந்து அதில் தண்ணி இல்லாமல் போனாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், அதுதான் அந்த வசனத்துடைய மைய கருத்து. அடுத்த பிற்பாடாக ஈஸ்ட் ஆனாலும் வெஸ்ட் ஆனாலும், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத், ஜீசஸ் இஸ் த பெஸ்ட். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக நமக்குள்ளாக அந்த தைரியம் இருக்கும்போது நமக்குள்ளாக எந்த பயமும் இருக்காது. ஆமென். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். ஐசாயா, இதோ தேவனே என் ரட்சிப்பு, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன், நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த
யெகோவா நிசி, தேவன் என் த லார்ட் இஸ் மை பேனர் என்கிற வேளையில் அநேக நேரத்தில் அந்த பேனர் என்பது ரட்சிப்புக்கு சமமாக சொல்லப்படுகிறது. தேவனே என் ரட்சிப்பு, நான் அவரில் நம்பிக்கையா இருப்பேன், அவருக்குள்ளாக நான் பயப்படுவதில்லை. கர்த்தராகிய யெகோவா கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் பலனும் என் கீதமும் ஆனவர், என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர், அவரே என்னுடைய ரட்சிப்பும் ஆனவர். ஹல்லேலூயா. கண்டினியூ. 3வது வசனம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அப்போ நம்ம எந்த விதமான ஆழத்துல இருந்தாலும், ஈவன் இஃப் யூ ஹிட் த ராக் பாட்டம், அந்த இடத்துல நீங்க பயப்படாம தேவன் மேல விசுவாசம் வைத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன செய்து கொள்வீர்கள்? மகிழ்ச்சியோடே, you with joy you will draw water from the wells of salvation. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இன்று கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. எந்த விதமான சூழ்நிலைகளாக இருந்தாலும், எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளை பார்த்து கொள்வார். அப்போ இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்முடைய பேனர், நமக்கு என்று கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் என்னது கேடகம், அதை எடுத்து let us raise the banner and say, Lord, ஆண்டவரே உம்மேல் நான் விசுவாசிக்கிறேன். I am trusting in you. I will not be afraid of whatever comes in. எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் நான் பயப்பட போறதில்லை. ஹல்லேலூயா. பார்த்தவண்ணமாக அமலேக்கியர் இன்றைக்கு இல்லை, தினந்தோறும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கு அவர்கள் வகை தேடி கொண்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிற வேளையில் ஜெயம் நம்முடையது. இன்றைக்கு வேலை பிரச்சனையாக இருக்கலாம், நாளைக்கு ஃபினான்ஸ் பிரச்சனையாக இருக்கலாம், நாளைக்கு குழந்தையுடைய ஸ்டடீஸ் பிரச்சனையாக இருக்கலாம். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. பிரச்சனைக்குள்ளாக ஜெயத்தை தருகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நம்ம வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக ஜெயத்தோடு நம்மளை நடக்க கிருபை செய்வார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த வேலைக்காக உங்களுடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா.